அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நரம்பு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். மேலதிக தகவல்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது தாக்குதல்கள் தொடர்ந்து 2ஆம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உயிரிழப்பு தொடர்பாகவும் இஸ்ரேலுடைய உயிரிழப்பு தொடர்பாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நாங்கள் கடந்த முறை பேசும்போது பார்த்திருந்தோம், அதாவது அயத்துல்லா ஹமானியின் மரணம். அவருடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 7 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஈரான் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு தொடர்ச்சியாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. கட்டாராக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், அபுதாபியாக இருக்கலாம் என்று உள்ள அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒரு காணொளி கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு எவ்வாறு பதில் அளிப்பது என்று சொல்லி இப்ப சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது, தாங்கள் ஈரான் மீது தாங்கள் தாக்குதலை இனிமேல் ஈரான் தங்கள் மீது தாக்குதலை நடத்தினால் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றது. இப்போ ஒவ்வொரு நாடுகளும், இப்ப கட்டாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் மீது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன, எத்தனையை சொட்டு விழுத்தினோம் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தம் மீது ஏவப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் அதில் பெருமளவானவற்றை சுட்டு வீழ்த்தினதாகவும் பல வீழ்ந்து வெடித்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரான் பொறுத்த, அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான போர், இதில் தங்களுடன் போருக்கு வருவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் கூறுகிறது என்னென்று சொன்னால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீது போர் புரிவதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் உங்கள் தளங்களில் இருந்துதான், நாங்கள் உங்களை தாக்கவில்லை, நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த தளங்களை வைத்துத்தான் தாக்குகிறோம் என்று தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சவுதி அரேபியா கூறினாலும் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்துமான்றது ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னால், இதுக்கு ஏனைய நாடுகள் இதுக்கு இறங்குமாக இருந்தால் தற்போதைய நிலைமை மேலும் மோசமடையக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஈரான் அடுத்ததாக எண்ணெய் வயல்களை தாக்கப் போகின்றது. ஏற்கனவே பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற, பெர்ஷியன் ஓஷன்ல இருக்கிற, பெர்ஷியன் வளைகுடால இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்கனவே தாக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணெய் வயல் எரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடுக்கடலில் இருந்த எண்ணெய் வயலை சாஹிட் 136 ரோன் எமிராட்டி ஒயில் ரிக் என்று சொல்கின்ற அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கின்ற அந்த எண்ணெய் வயல் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஓமான்ட துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துறைமுகத்தில் நின்ற கப்பலும் தாக்கப்பட்டிருக்கின்றது, எண்ணெய் டேங்கரை தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஓமான் அதில் தாங்கள் நடுநிலைமையாக நின்றதாகவும் தாங்கள் பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றியதாகவும் தங்கள் மீது எதிர்பாராத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் கூட நீங்கள் பேச்சுவார்த்தையில் நடுநிலைமையாக நின்றால் நீங்கள் நடுநிலைமையாக நிற்கவில்லை, நீங்கள் பேச்சுவார்த்தை என்று எங்களை கூட்டிக் கொண்டு போய் படுகொலைக்கு கொடுத்தவர்கள். அதுதான் ஈரான் வாதமாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உங்களை நம்பி ஈரான் வந்தனா நீங்கள் நம்புறப்போ நீங்கள் இந்த படுகொலைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கேட்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அமெரிக்க தளத்தை அங்கிருந்து அகற்றி இருக்க வேண்டும். இப்ப பார்க்க போனால் இந்த மோதல் இப்போதைக்கு முடிவடையக்கூடிய நிலையில் இல்லை. அமெரிக்க அதிபர் கூறுகிறார், இதைவிட கனமாக தாக்குவோம் என்று. ஆனால் ஈரானும் விடுவதாக இல்லை. இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இஸ்ரேல் மீது. இன்று நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 121 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்று விழுந்த ஏவுகணை ஒரு ஹெவி ஓஹெட் என்று சொல்கிறார்கள். ஒரு கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. அதில் சிக்குண்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட அங்க சுற்றவர உள்ளவர்களை விடுதிகளில் தங்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈராக்கில் விழுந்த ஏவுகணையில் கிட்டத்தட்ட 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள்.
இதுவரையில் குவைத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 32 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரானில் 201 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் 153 பேர் பாடசாலை குழந்தைகள், 750க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். பஹ்ரைனில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், கட்டாரில் 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், UAEயில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 58 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், ஓமானில் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது, தங்கள் படைத்தரப்பில் கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் காயமடைந்ததாகவும். அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்ப இஸ்ரேலின் இராணுவ தலைமையகம், புலனாய்வுத்துறை தலைமையகம் போன்ற பல இடங்களில் வீழ்ந்து படித்திருக்கின்றன ஈரான் ஏவுகணைகள். ஆனால் அவர்கள் பலவற்றை மறைப்பதாகத்தான் தெரிகின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டார்ல பெருமளவில் மக்களை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால், ஈரான் ஏவுகணைகள் வீழ்ந்ததை கொண்டாடியவர்களை எல்லோரையும் கைது செய்வதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் பல்வேறு நாடுகளில் இந்த சமூக வலைத்தளங்களில் அங்கு ஏற்பட்ட சேதங்களை பதிவேற்ற வேண்டாம் என்ற கட்டாய சட்டங்களும் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் அங்குள்ளவர்கள் இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் இவ்வளவு தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. இப்ப நீங்கள் கட்டார்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆடம்பர விடுதி 5 நட்சத்திர விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த கட்டார்ன்ற தளத்தில் இருந்த இராணுவத்தினரை அமெரிக்கா அங்கு கொண்டு போய் ஒளித்து வைத்திருந்ததாகவும், அதை துல்லியமாக ஈரானுக்கு தகவல் கிடைத்து அவர்கள் இருந்த கட்டட பகுதி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் துபாயிலும் CIA தலைமையகம் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களும் ஆடம்பர விடுதியைத்தான் தங்கள் தலைமையகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட பல விமானங்களின் பாகங்கள் விழுந்து இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் ஆக இருக்கலாம், ஷாப்பிங் மாலாக இருக்கலாம், பல தீப்பற்றி எறிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் பல லுஃப்தான்சாவாக இருக்கலாம், KLM ஆக இருக்கலாம், பல விமான நிறுவனங்கள் மார்ச் 8ஆம் தேதி வரையிலும் தங்கள் விமான போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல நாடுகள் அங்குள்ள மக்களை, அமெரிக்கா கூடி பஹ்ரைனில் இருக்கின்ற மக்களை வெளியேற சொல்லி இருக்கின்றது. ரஷ்யாவின் தூதரகம் சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. ஏனைய குவைத் ஏனைய நாடுகளில் இருப்பவர்கள் அங்கு ரஷ்யாவுக்கு மக்கள் திரும்பி ரஷ்யாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விசா எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. பல நாடுகள் பயணத்தடைகளை விதித்திருக்கின்றது. அப்ப ஈரானை பொறுத்தவரையில் இந்த மோதலை ஒரு நீண்ட நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போகிறது போலதான் தெரிகின்றது. இப்ப அமெரிக்காவுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய தாக்குதல் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டது. குறிப்பாக ஹொமினி அவர்களுடைய இழப்பு அவர்களை நிச்சயமாக தாக்கி இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடும் எச்சரிக்கையை தெரிவித்திருக்கின்றார். பதிலடி கொடுத்தால் வரலாறு காணாத வகையில் உங்களுக்கு நாங்கள் அதற்கேற்ற தகுந்த பதிலடி தருவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இவ்வளவு இழுபறிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அவர்கள் எவ்வளவு விரைவாக இந்த போரை முடிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது ஈரான் இதுவரையில் தங்களுடைய நவீன ஆயுதங்களை இன்னும் பயன்படுத்தவில்லை, அதற்கு தயார் பண்ணுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஈரான் உண்மையாக அவர்கள் கூறுவது போல் தகுந்த பதிலடி கொடுக்குமா அல்லது வெறும் பேச்சா? உண்மைதான். ஒன்று, இதில் 2 விடயங்களை இங்க பார்க்க வேண்டும். வெனிசுலாவை போல் ஈரானுக்குள் புகுந்து யாரையும் கைப்பற்ற அமெரிக்கா முற்படவில்லை. ஏனென்றால் தெரியும், அங்கு போகின்ற பிளாக் ஆஃப் உலங்கு வானூர்திகள் திரும்பி வராது. சோமாலியாவில் இடம்பெற்றது போலதான் இடம்பெற்றுவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவேதான் அங்கு ஒரு கார்பெட் பம்பிங் மாதிரி 200 விமானங்களின் மூலம் குண்டு வீசி படுகொலை செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரெஜிம் சேஞ்ச் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ரெஜிம் சேஞ்ச் என்று இவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால், இப்ப தலைமை பீடம் பாதுகாப்பு அமைச்சர் கொல்லப்பட்டார், அயத்துல்லா ஹமானி அதாவது ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டார், இன்னும் பல தளபதிகள் கொல்லப்பட்டார்கள், 90 இடங்கள் குண்டு வீசப்பட்டது. அதன் பிறகு அந்த இராணுவம் கட்டுக்கோப்பு குலைந்ததா அல்லது எல்லாரும் சிதறி ஓடினார்களா? ஒன்றுமில்லை. அது அப்படியே அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்கிறது. அந்த பதில் தாக்குதலை பார்க்கும் போது பலரும் அதைத்தான் கூறுகிறார்கள். பதில் தாக்குதலை பார்க்கும் போது அங்கு சிஸ்டம் குறையவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அதை டிசைன் பண்ணி விட்டார்கள்.
இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ப பதில் தாக்குதல்கள் நேர்த்தியாகவும் வருகின்றது. வெளிவார அமைச்சர் பதில்களும் அரசு தலைவர் பதில்களும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு குழப்பத்துக்குள் போனதாக தெரியவில்லை. துல்லியமாக தாக்குகிறார்கள், எல்லா இடங்களையும் துல்லியமாக தாக்குகிறார்கள். துல்லியமாக எவ்வாறு தாக்குகிறார்கள்? யார் சேட்டலைட் மூலம் அவர்களுக்கு அமெரிக்காவின் தளங்கள், ஆடம்பர விடுதிகள், இப்ப கிரீஸ்ல இருக்கின்ற தளத்தை கூட தாக்கி இருக்கிறார்கள். பிரித்தானியா கூறியிருக்கின்ற 2 ஏவுகணைகள் தங்கள் தளம் மீது ஏவப்பட்டதாக தாங்கள் சுட்டுவிடுகிறார். இப்ப எல்லா தளங்களையும் தான், அதாவது இது ஒரு நீண்ட கால போராக மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு போராகத்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த போரை 2-3 வாரங்களுக்கு மேல் அரபு நாடுகள் தாங்க முடியாது. சரி, இப்ப சவுதி கூறியது போல தாங்கள் திருப்பி அடிப்போம் என்று கூறியது போல சவுதி திருப்பி அடித்தாலும் பொருளாதார ரீதியாக ஈரானுக்கு ஏற்பட போகிற சில இழப்புகளை விட சவுதி அரேபியா, துபாய், கட்டார்களுக்கு ஏற்பட்ட சேதம் தான் கூடவாக இருக்க போகுது. அண்மையில் இலங்கையில் இருந்து ஒருவர், அவர் இந்த சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் சீனாவுடன் இணைந்து பணியாற்றுகிறவர். அவர் நீண்ட நாட்களாக இப்ப BYD அதுகள் என்று சொல்லி அவர் சீனாவோட நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. பல மாநாடுகளில் எல்லாம் பேசி இருக்கின்றார். அவர் எழுதியிருக்கின்றார், கொழும்பில் இருந்து தற்போதைய நிலையை பார்க்கும் போது இனி கொழும்புதான் துபாயாக மாறப்போகிறது, துபாய் கொழும்பாக மாறப்போகிறது. ஏனென்று சொன்னால் இனிமேல் துபாயை நம்பி யாரும் முதலீட்டாளர், அவர் முதலீட்டை தான் கூறியிருக்கின்றார். அவர் இந்த போர்ட் சிட்டி முதலீட்டு சபையிலும் அவர் இருக்கின்றார். அப்ப அவர் கூறியிருக்கின்றார், முதலீடுகள் இனிமேல் யாரும் துபாயை நம்பி முதலீட்டை போட போவது இல்லை. ஏனென்று சொன்னால் நாளைக்கு குண்டு வீச்சு இடம்பெறாட்டு நாளண்டைக்கு திரும்பி இடம்பெறலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. இப்ப பேராசிரியர் மராண்டி ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர். அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் கூறியது போலதான் ஈரான் தற்போது தன்னிடம் டிஸ்போசபிள், அதாவது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய பழைய ஆயுதங்களை எடுத்து விடுகின்றது. பெருமளவான ஏவுகணைகள் எல்லாம் இவர்களின் இன்டர்செப்டர்ஸை தீர்ந்து போக செய்வதற்கான நடவடிக்கையைத்தான் ஈரான் மேற்கொள்கின்றது. நீண்ட கால ஒரு போருக்காக தனது நவீன ஆயுதங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் கூறியிருக்கின்றார். அதே போலதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் பெருமளவான ஏவுகணை, ஒரு ஏவுகணைக்கு 3 பேட்ரியாட் மிசைல்ஸை ஏவி இருக்கிறார்கள். ஆனால் 3ம் ஃபெயிலியர், 3ம் லாக் பண்ணையில இருந்தாலும் ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. அவ்வாறு இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது கூட அப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது 4 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக இன்னும் தகவல்கள் இல்லை. அமெரிக்கா முதலில் தங்கள் தரப்பில் சேதங்கள் இல்லை என்றவர்கள், ஆனால் இந்த விடுதிகள் எல்லாம் தாக்கப்பட்டன, ஆடம்பர விடுதிகள் எல்லாம் தாக்கப்பட்டன. தாக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் துல்லியமாகத்தான் தெரிகின்றது. ஆனால் இப்போது சொல்கிறார்கள் 3 பேர் இறந்தது, 5 பேர் காயம். ஆனால் எத்தனை பேர் இறந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லும் வரையிலும் தெரியாது. என்று சொன்னால் மிகவும் கடுமையான தணிக்கை கட்டுப்பாடுகளாக இருக்கின்றது. இப்ப ஷஹீத் 136 விமானம் நீங்கள் பார்க்கலாம், இந்த குவைத்தின் கட்டாரின் பஹ்ரைன் 5ஆம் கடற்படை தளத்தின் மீது வீழ்ந்த போது அது மிகவும் ஸ்லோவாக போய்தான் விழுகிறது. அதை அங்கு யாரும் அந்த பிராந்தியத்துக்கான தலைமையகம், இந்த பிராந்தியத்துக்கான தலைமையகத்திலேயே அவ்வளவு ஃப்ரீயா போய் விழுகுது என்று சொன்னால் ஏனைய இப்ப ஷாப்பிங் மால்களோ ஏனைய ஒன்றும் சேஃப் இல்லை என்றுதான் கூறலாம். கிட்டத்தட்ட 5 அனைத்துலக விமான நிலையங்களை தாக்கி இருக்கிறது ஈரான். குவைத் இந்தியாக இருக்கலாம், துபாய் இந்தியாக இருக்கலாம், அபுதாபியாக இருக்கலாம். இவை எல்லாம் ஈரான் அந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்க போகிறது. ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்கர்களோ அல்லது பிரித்தானியர்களோ ஐரோப்பியர்களோ எல்லோரும் துபாய், கட்டார் என்று சொல்லி கொண்டு போய் முதலீடுகளை போட்டவர்கள். இது ஆசிய பிராந்தியத்தின் பொருளாதாரம், அதாவது இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை ஒரு ஆட்டங்காண வைக்க போகிறது. அதுதான் ஒருவர் மேற்குலக நாடுகள் கூறினார், இந்த ஹோமூஸ் வலை சந்தியை மூடினால் அது ஒரு எக்கனாமிக்கல் அட்டமிக் பாம் என்றால், அட்டமிக் பாம் பொருளாதார ரீதியாக ஒரு அட்டமிக் பாம் வெடிச்சதுக்கான ஒரு விளைவைத்தான் அது கொடுக்கும் என்று கூறியது. உண்மைதான். பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பிக்கும் பொழுது துல்லியமாக அதை கணித்துத்தான் தாக்கி இருக்கிறார்கள் கூட அவதானிகள் கூறுவார். அதாவது தாக்குதலை
வெள்ளிக்கிழமை இரவு நடத்தினார்கள். அப்படி என்றால் பங்குச்சந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 நாட்களுக்கு அது பங்குச்சந்தை இயங்காத நிலைமை இருக்கின்றது. திங்கட்கிழமை வரும்பொழுதுதான் தெரிய போகிறது என்ன நடக்க போகின்றது சொல்லி. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி என்று சொல்லும் பொழுது 3 கப்பல்களை அடித்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. யார் யாருடைய கப்பலை எங்கே அடித்தார்கள் என்று கூற முடியும்? உண்மைதான். இந்த 3 கப்பல்களை பொறுத்தவரையில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியிலும் ஓமான் கடற்கரையிலும் கல்ஃபிலும் வைத்து 3 கப்பல்கள் 3 டேங்கர் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கப்பல் பற்றி எரிந்ததாகவும் அதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் 20 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. யார் அடித்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. முதலாவது கப்பல் அடிக்கும் போது. இப்போது 3வது டேங்கர் அடித்த பிறகுதான் ஈரான் கூறியிருக்கின்றது, அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் டேங்கர் கப்பல்களைத்தான் தாங்கள் அடித்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப ஷஹீத் 136 அது எங்கேயும் பறந்து போகக்கூடிய ஒரு அது தற்கொலை விமானம். தற்கொலை படை ஆட்கள் கூட தேவையில்லை. அது ஒரு தற்கொலை விமானம். அதை பாடசாலை சிறுவர்கள் கூட இயக்கலாம். இங்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானியாவில் பாடசாலை சிறுவர்களுக்கு ட்ரோனை எவ்வாறு இயக்குவது, ட்ரோனை எவ்வாறு ஹேக் பண்ணி இறக்குவது என்றும் பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் GCSE பிள்ளைகளுக்கு கூட. ஏனென்றால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு போர் வரும்போது அவர்களையும் பயன்படுத்தலாம். ஈரானும் அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பிரித்தானியாவின்றையும் அமெரிக்காவின்றையும் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படவில்லை என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார், இன்னும் நாங்கள் அதை மூடவில்லை என்று சொல்லி. இருந்தாலும் 2 பக்கமும் பெருமளவான கப்பல்கள் காத்து நிற்பதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள், இன்னொரு பக்கம் அதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் 2 பக்கமும் காத்து நிற்பதாக கூறப்படுகிறது. அங்கு முதலில் இன்னொரு செய்தி வந்தது, அதாவது ரஷ்யாவின்றையும் சீனாவின்றையும் கப்பல்கள் மட்டும் அனுமதிக்கப்படும், ஏனைய கப்பல்கள் அங்கு அனுமதிக்கப்படாது. அதற்கு ஏற்றா போலதான் இப்போது அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் 3 கப்பல்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல் அடிக்கப்பட்டதாக அல்லது அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தகவல்களின் அடிப்படையில் அந்த எண்ணெய் வயல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற ஷஹீத் 136 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், குவைத்திலும் இவ்வாறுதான். இப்ப குவைத்தில போரின் போது, அதாவது குவைத்தை சதாம் ஹுசைன் ஆக்கிரமித்த போது கொளுத்தப்பட்ட எண்ணெய் வயல்கள் மாதக்கணக்காக எரிந்து கொண்டிருந்ததை அப்போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. பேராசிரியர் மராண்டி ஒன்றை கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், அதாவது குவைத் பொருளாதாரத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். குவைத் சதாம் ஹுசேன் குவைத்துக்கு படையெடுக்க முதல் இருந்த பொருளாதாரத்துக்கும் அதற்கு பிறகு அமெரிக்கா படையெடுத்து சதாம் ஹுசேனிடமிருந்து கொம்பன்சேஷனை குவைத்துக்கு வாங்கி கொடுத்து அவ்வளவும் செய்த பிற்பாடு கூட குவைத் முன்னைய நிலைக்கு மீளவில்லை என்றுதான் அவர் கூறினார். அதே போலதான் இந்த பொருளாதார நிலை இவர்களால் இனிமேல் இதற்கு மேல் மீள முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். எனவேதான் நான் இப்போது கூறினேன், கொழும்பில் இருந்து அவர் கூறியது, அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் கூறியதுதான் இனிமேல் அடுத்தது கொழும்பு தான் துபாயாக மாறப்போகிறது என்று கூறியதுக்குரிய காரணமும் அதுதான். என்னென்று சொன்னால், பல நாடுகள் இப்போது வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப விமான நிலையங்களை நீங்கள் பார்த்து, இப்ப 20,000 பேர் துபாய் சொல்லுகின்றது 20,000 பேருக்கு மேல் தாங்கள் அக்கமடேஷனை கொடுப்பதாகவும், விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் அங்கு தங்கி இருக்கின்ற மக்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் அதற்கால் எத்தனை ஆயிரம் மக்கள் பயணம் செய்கிறார்கள் என்று இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. அதொரு எக்கனாமிக்கல் ஹப் பொருளாதார உலகத்தின் பொருளாதாரத்துக்கும் அவ்வாறுதான். இப்ப இந்தியாவு கூட கூறியிருந்தார்கள், இந்தியாவின் எரிபொருள் 54 நாளைக்குத்தான் காணும். அப்ப இலங்கையில் கூட இப்போது கூறுகிறார்கள் எரிபொருட்களுக்கு லைனில் நிற்க வேண்டும் என்று. ஹோர்முஸ் வளைகுடா மூடுவாக இருந்தால் ஈரான் அதனை திறப்பதற்குரிய ஆயுதங்கள் இவர்களிடம் இல்லை. என்று சொன்னால் ஈரான் இப்ப இவர்கள் கூறியது போல ஈரானை தாங்கள் தாக்கியதாக கூறினாலும் ஈரான் திருப்பி தாக்கும் வல்லமை அப்படியேதான் இருக்கின்றது. ஈரானை பொறுத்த மட்டும் இன்னொரு சவால் ஒன்று அவர்களுக்கு முன்னால் இருப்பது போல் தெரிகிறது. சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது, தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்க போகின்றோம் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், டோஹா அவர்கள் இவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஓமானும் கட்டாரும் தளம் அமைத்து கொடுத்திருந்தார்கள். அவர்களும் கூட ஒரு சீற்றத்தில் இருப்பது போல் தெரிகின்றது. அப்படி என்றால் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை சமாளிப்பதும் இங்கே ஒரு சவாலாக இங்கே அமைந்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
அதை சமாளிக்க முடியும் என்று நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இப்போது ஒரு முழு அளவிலான போருக்குள் இருக்கின்றது. அப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஒரு கிழமைக்கு இந்த நாடுகள் இவ்வளவு பேரையும் முடக்கி விட்டாலே அது ஒரு வெற்றி தான். அதுக்கு பிறகு இவர்களால் நிமிர முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். என்னென்று சொன்னால் எரிபொருட்களாக அல்லது எண்ணெய் வயல்கள் அத்தனையும் கொளுத்தி விட்டாலே பிரச்சனை இவர்களால் மீள முடியாத ஒரு நிலை. அப்ப இப்ப கூடி நீங்கள் பார்க்கலாம், பெருமளவான இப்ப இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேலில் இருக்கின்ற ரஷ்ய தூதரகத்துல ரஷ்யாவுக்கு சிட்டிசன்ஷிப் எடுத்து ரஷ்யாவுக்கு மூவ் பண்றாக்கள் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்குது என்று ரஷ்ய தூதரகம் கூறியிருக்கிறது. அதே போலதான் இப்ப கட்டாரில் இருக்கின்ற மக்களும் எல்லோரும் வெளியேறுகின்ற மக்கள். அடுத்ததாக இதை சார்ந்திருக்கிறது. இப்ப பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் இந்தியா, பங்களாதேசம், இலங்கை போன்ற நாடுகளை சேர்ந்து எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்த நாடுகளில். இந்த நாடுகளிலிருந்து அந்த நாடுகளுக்கு எத்தனை ஆயிரம் வெளிநாட்டு செலாவணி செல்கின்றது அந்த நாடுகளுக்கு. இவை அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட சொல்கிறார்கள் எல்லா நாடுகளும் சேர்த்து 17 லட்சம் பேர் இந்தியர்கள் கூட அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த நாடுகளால் ஏற்கனவே ஸ்தம்பித்து போயிருக்கின்ற பொருளாதாரத்தை இது மேலும் வீழ்த்தக்கூடிய நிலையாகத்தான் இருக்கு. எனவேதான் அதை கூறினார்கள், இது ஒரு அட்டமிக் பொம்மை என்று சொல்லி கூறினார்கள் என்று சொன்னார். இது இன்னும் அவர்கள் மூடவில்லை, இப்போது தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தொடர்ச்சியாக இப்ப ஷஹீத் விமானம் ஒரு விமானம் போனாலே செக்யூரிட்டி பிரச்சனை, இந்த விமானம் எழும்ப முடியாது, பயணிகள் விமானத்தை பறக்க முடியாது. அப்ப இது இலகுவாக ஈரானால் செய்ய முடியும். ஆனா நீங்கள் கேட்டது போல இந்த நாடுகள் பேச்சுவார்த்தையில் உதவினவர்கள் தான், பேச்சுவார்த்தைக்கு தளம் அமைத்து கொடுத்தவர்கள் தான். ஆனால் இப்ப நடுநிலைமையாக இப்ப நோர்வே எங்களை கைவிட்டது போல இப்ப நடுநிலைமையாக நோர்வே விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் நிற்கிறது என்று சொன்னால், அரசு செய்கிற வன்முறைகளுக்கும் விடுதலை புலிகள் மீறினாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பாக வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். இப்ப ஈரான் கேட்பது அதுதான், நீங்கள் நடுநிலைமை வைத்து கூட்டிக் கொண்டு போனீர்கள், இப்ப அடித்தா நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள், அதான் இப்ப நீங்கள் தான் பொறுப்பு. நீங்க உங்களை நம்பித்தான் அவங்க வந்தது, அவங்க அமெரிக்கா நம்பி வரையில. மத்தியஸ்தமாக வந்தவர்கள் ஓமான். அதான் ஓமான் கடற்படை தளத்தை இன்றுதான் தாக்கி இருக்கிறார்கள். அபுதாபியில் இருக்கிற பிரான்ஸ் கடற்படை தளமும் இன்று தாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஓமான் கடற்படை தளத்தை தாக்கும் போது ஓமான் கூறியது தனக்கு சர்ப்ரைஸ் என்று சொன்னால், ஏன் என்னை தாக்கினார்கள், நடுநிலைமை, நீங்கள் நடுநிலைமையை வகிக்கவில்லை, நீங்கள் ஏமாற்றி கூட்டிக் கொண்டு போனீர்கள், படுகொலை செய்வதற்கு நீங்களும் ஒரு உடந்தை என்றுதான் அவர்கள் கூறுவார். உண்மைதான். மிகவும் சுருக்கமாக இந்த தாக்குதல் தொடர்பாக சீனாவும் ரஷ்யாவும் அவர்களுடைய நிலைப்பாடு. உண்மையில் ரஷ்யா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது இந்த அயத்துல்லா ஹொமானியின் மரணம் தொடர்பாக. மன்னிக்க முடியாத குற்றம் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சீனா கூறியிருக்கின்றது, அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் இந்த படுகொலைகளை மேற்கொள்வதை தாங்கள் எந்த ஒரு நிலையிலும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அவர்கள் உதவாவிட்டால், அபாஸ் அரக்சியின் கருத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கூறுகிறார் என்று சொன்னால், தங்களுக்கு இப்போதைக்கு வெளிநாட்டு உதவிகள் தேவையில்லை என்றுதான் கூறுகிறார்கள். எனவே இப்ப சீனா உதவவில்லை, ரஷ்யா உதவவில்லை என்ற பேச்சுக்கள் இங்கு இல்லை. அவர்கள் ஏற்கனவே ஈரானுடன் இணைந்து கடற்படை ஒத்திகை எல்லாத்தையும் மேற்கொண்டவர்கள் தான். இப்போது இந்த ஈரான் இத்தனை ஒருங்கிணைந்த தாக்குதல்களையும் சீனாவின் சேட்டலைட் தான் வழிநடத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். சீனாவின் உளவு கப்பல் இப்போதும் பெர்ஷியன் கால்ஃபில் நிற்கின்றது, அங்கு போய் நிற்கின்றது. இருந்தாலும் அவர்கள் நேரடியாக இந்த களத்தில் இறங்கவில்லை தற்போதைய நிலையில். ஆனால் கள நிலைமை கைமீறி போகும் போது சில சமயங்களில் அவர்கள் நேரடியாக இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் அந்த நிலைமையை உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த போர் தொடர்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முடிந்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.